அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி ஜூலை 12, 2026 உள்ள வாகமலர் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி தினமலர் குறுக்கெழுத்து போட்டி பார்த்துட்டோம். சென்ற வாகமலரில் வெற்றி பெற்றவர்களுடைய விபரம் எங்கே இருக்குது, நேம், முதலாவது பரிசு, இரண்டாவது பரிசு, ஆறுதல் பரிசு பெற்றவங்க டீட்டெயிலெலாம் இருக்குதுங்க. சரிங்களா? போன வாரம் குறுக்கெழுத்து போட்டியில் கண்டுபிடிங்கள் 8 அந்த வித்தியாசங்களில் கண்டுபிடிச்சவங்க ஆன்சர் டீட்டெயில்ஸும் பார்த்துக்கோங்க. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? வாங்க வாகமலர் குறுக்கெழுத்து போட்டியை பார்க்கலாம். இந்த பரிசுக்கு போட்டிக்கு பரிசு 10,000 ரூபாய் வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு ப்ரைஸ் 2,500. இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் இருக்குது. செகண்ட் ப்ரைஸ் 2,000 ரூபாய், 3,000 பர்சன் வந்து 1,500. அதுபோக 10 பேருக்கு 400 ரூபாய் பரிசுங்க. சரிங்களா? வாங்க சால்வ் பண்ணலாம். முதல் கேள்வி இடமிருந்து, ஒருவர் மீது அதிக நம்பிக்கையுடனும் பாசத்துடனும் இருப்பவனை இப்படி குறிப்பிடலாம். இதுக்கு ஹிண்ட் இல்லாமல் இதை சால்வ் பண்ண முடியாது. 4 கீழேருந்து மேலே என்ன? வினா. வினான்னா என்ன? கேள்வி. கேள்வி தான் வினா. ஓகே, கொஸ்டின். சரிங்க, கேள்வின்னு எழுதிட்டீங்க. இப்போது 4 இடமிருந்து வளம் என்னன்னு பார்க்கலாமா? சோகத்தின் போது தொண்டையில் எழக்கூடிய ஒரு விம்மல் ஒலி. கேள ஆன்ஸுக்கு சோகத்தோடு இருக்கையில் தொண்டையில் எழக்கூடிய ஒலி அப்படின்னு கேட்டாங்கன்னா என்னன்னு சொல்லுவோம்? நம்ம தேம்பல், விக்கல், அழுகை, விசும்பல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் இங்கே கே வந்துக்கு 3 எழுத்து தான். கேவல் அப்படின்னு நீங்கள் தினமலர் சால்வ் பண்ணுறீங்கன்னா அந்த கேவல்ங்கிற வேர்டு தெரியும். கேவல் அப்படின்னா வடமொழி சொல் தான். ஆக்சுவலாக இது கேவல்னா அழுகையில் தொண்டையில் ஏங்கி எழுத சவுண்டு. ஓகேங்களா? இதை கேவல்ங்க மொழிக்கு ஒரு தாவத்தையும் சொல்லலாம், வள்ளிக்கொடிங்க ஒரு தாவத்தையும் சொல்லலாம். ஓகேங்க. நம்மளுக்கு ஒன்றுக்கு இன்னொரு ஹிண்ட்டு வேணும். 5 கீழேருந்து மேலே என்ன? ஒரு வகை மாம்பழம். நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோம்னா மாம்பழத்தோட வகை என்னென்னு சொல்லுவோன்னா அல்போன்சா, பங்கனப்பள்ளி, நீலம் சொல்லுவோம். தோத்தாபுரின்னு ஒரு மாம்பழம் இருக்குது. கடைசியாக மல்கோவான்னு இருக்கு. நம்ம சேலம் ஃபேமஸ் மல்கோவா மாம்பழம். ஓகேங்க. நீங்கள் மல்கோவான்னு எழுதிட்டிங்கன்னா இதுக்கு ஒரு ஹிண்ட் வந்தோம். ஒருவர் மீது அதிக நம்பிக்கையுடனும் பாசத்துடன் இருப்பவை இப்படி சொல்லலாம். என்னன்னு சொல்லலாம்? விசுவாசி. பதில் என்ன? விசுவாசி. ஓகேங்களா? அடுத்தவங்க மேலே விசுவாசமாக இருக்கவங்க. 5 இடமிருந்து வளம். இது கரெக்டாக செக் பண்ணி பார்ப்போம். தவறு இழைத்தவர்கள் பாதிக்கப்பட்டவரிடம் கேட்க வேண்டியது. தப்பு செஞ்சவங்க பாதிக்கப்பட்டவங்ககிட்ட என்ன கேட்கணும்? ஐம் சாரி, மன்னிப்பு. ஓகேங்க. 3 மேலேருந்து கீழே என்ன? இதயத்திலிருந்து பிற பாகங்களுக்கு சுத்தமான இரத்தத்தை கொண்டு செல்லும் இரத்த குழாய். இதயத்திலேருந்து சுத்தமான இரத்தத்தை உடம்புல எல்லா பகுதிக்கும் கொண்டு போகக்கூடிய இரத்த குழாய் வந்து என்னன்னு சொல்லுவோம்? தமனின்னு சொல்லுவோம். சரிங்க. தமனி அப்படின்னா இதயத்துலேருந்து சுத்தமான ரத்தத்தெல்லாம் உடம்புலேருந்து வெளியே போகக்கூடியது. நேற்று நம்ம தினமலர்லேயே தந்தியில் பார்த்தோமா தெரியல. அறை அப்படின்னா கெட்ட ரத்தத்தெல்லாம் என்ன பண்ணும்? எல்லா பக்கமும் கொண்டு போகும். எங்கே? இதயத்துக்கு. 3 இடமிருந்து வளம் என்ன? 3 இடமிருந்து வளம். ரயில் இதன் மீது பயணிக்கிறது. ரயில் எது மேலே போகும்? ட்ராக்கில் தான் போகும். அது தமிழில் சொன்னீங்கன்னா தண்டவாளம். 3 சொடியின். ஓகேங்களா? தண்டவாளம். ஓகேங்க. 2 மேலேருந்து கீழே என்னன்னு பார்ப்போம். எதிர் கட்சிகள் அவ்வப்போது அவையிலிருந்து டேஷ் செய்வது உண்டு. எதிர் கட்சிகள் அப்பப்போ ஏதாவது சண்டை போட்டுட்டு என்ன பண்ணுவாங்க? வெளியில் நடந்து போயிடுவாங்க. வெளி நடப்பு செய்வது உண்டு. ஓகேங்க. 7 கீழேருந்து மேலே என்ன? டேஷ் தெரியாத மர்ம நபர்களால் அவர் கொல்லப்பட்டார். டேஷ் தெரியாத மர்ம நபர்களால் அவர் கொல்லப்பட்டார் அப்படின்னா
பேப்பரில் அடிக்கடி பார்ப்போம், அடையாளம் தெரியாத மர்ம நபர்களால் அவர் கொல்லப்பட்டார். ஓகே, அப்போ 6 வலமிருந்து இடம் என்ன? ஆடை அப்படின்னா ட்ரெஸ். இன்னொரு சொல்லணும் அப்படின்னா உடை, இதுவும் ட்ரெஸ். ஓகேங்களா? அப்போ 7 வலமிருந்து இடம் என்ன? நீர்த்தேக்கம். நீர்த்தேக்கம்னா நம்ம டேம்னு சொல்லுவீங்க, ரிசர்வர்னு சொல்லுவீங்க. இதை என்னன்னு சொல்லலாம்? அணை. 3 சுழி நாவானும் இந்த லெட்டர் வந்து 3 சுழி. பதில் எழுதி பரிசு கிடைக்கல அப்படின்னு சொல்கிறவங்க இந்த லெட்டர்ஸை கவனிச்சுக்கோங்க. ஓகேங்களா? 14 கிழந்து மேலே என்ன? மார்கண்ட நதி, கெடிலம் போன்றவை துணை ஆறுகளாக கொண்ட இந்த ஆற்றின் குறுக்கே சாத்தனூர் டேம் கட்டியிருக்காங்க. மார்கண்ட நதி, கெடிலம், இது வந்து துணை ஆறு அப்படின்னா இந்த ஆறை வந்து நீங்கள் என்னன்னு சொல்லுவீங்கன்னா தென்பெண்ணை. என்னது பதில்? என்ன? தென்பெண்ணை. 3 சொல்லி என்னங்க கவனித்து எழுதுங்க. தென்பெண்ணை. தென்பெண்ணை ஆறுங்க வந்து கர்நாடகாவில் நந்தி மலை பகுதியில் வந்து உருவாகுது. ஓகேங்களா? அங்கேருந்து ஒசூர் வழியாக நம்ம வந்து இங்கே கடலூர் வழியாக 400 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி கடலில் கலக்குதுங்க. சரிங்களா? இந்த நதிக்கு வந்து மார்கண்ட நதி, பாம்பாறு, கல்லாறு, கெடிலம், வாணி விலாசகம் அப்படின்னு சொல்லி நிறைய கெடிலம்ங்க வரைக்கும் துணையாக இருக்குங்க. இதை வந்து கர்நாடகாவில் வந்து ஒரு டேம் வச்சுருக்காங்க. என்னென்னா வாணி விலாச சாகர் டேம்னு நீங்கள் சொல்லுவீங்க. இங்கே கிருஷ்ணகிரி டேம் சாத்தனூர் அணை அப்படின்னு சொல்லி நம்ம பிரிக்கோம். ஓகேங்க. தென்பெண்ணை. ஓகே, ஒசூர் மக்களுக்கு தண்ணியை பற்றி தெரியும். இந்த தண்ணி. 14 இடமிருந்து வளம் என்ன? உடல் சக்தி, எனர்ஜெட்டிக், பேச்சு வழக்கு, தெம்பா இருக்க. ஓகேங்க. 15 மேலேருந்து கீழே என்ன? வேள்வியில் இருந்து வரலாம், வாயிலிருந்து வேண்டாமே. ஸ்மோக்கிங், புகை. புகை வந்து வேள்வியிலேருந்து யாக மலக்கர்லேருந்து வளரலாம், வாயிலேருந்து புகை வேண்டாம், இட்ஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்மளுக்கும் கேடு, பக்கத்தில் இருக்கவங்களுக்கும் கேடு. 10 இடமிருந்து வளம் என்ன? மூத்தவர்களை இந்த வார்த்தையில் குறிப்பிட்டு கிண்டல் செய்வது தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று. மூத்தவங்களை பெருசு அப்படின்னு சொல்லாதீங்க. பெருசுன்னு சொன்னாதீங்க. ஏன்னா அது அவங்களுக்குன்னு ஒரு மரியாதை கொடுங்கன்னு சொல்லக்கூடிய சொல்கிறோம். ஓகேங்களா? ஏன்னா நம்மளும் நாளை பின்ன பெருசாக தான் ஆக போகிறோம். 9 மேலேருந்து கீழே. 9 மேலேருந்து கீழே. சம்சாரம் அது மின்சாரம் படத்தின் இயக்குனர் விசு அவர்கள். சம்சாரம் அது மின்சாரம் வந்து 1986 வந்த படம். இந்த சைடு வந்த ஹிண்ட் வச்சு இதை சால்வ் பண்ணியாச்சுங்க. 8 இடமிருந்து வளம் என்ன? பெண்களின் பாதுகாப்புக்காக தமிழக அரசு சமீபத்தில் டேஷ் அதிரடி சிறப்பு படையை தொடங்கியது. பெண்களின் பாதுகாப்புக்காக விஜய் அவர்கள் சிங்கப்பெண் பாதுகாப்பு திட்டம் அப்படின்னு ஒரு திட்டம் ஆரம்பிச்சிருக்காங்க. சிங்கப்பெண் 3 சுழியின் கவனிங்க. ஓகேங்களா? 12 கீழேருந்து மேலே. நடனம் ஆடுபவர்கள் தங்கள் கால்களில் கட்டிக்கொள்வது. நடனம் ஆடுபவங்க அவங்க கால்களில் என்ன கட்டியிருப்பாங்கன்னா சலங்கை. ஓகே. 12 வலமிருந்து இடம் இருக்கா? இருக்கு. எப்போதும் பேச்சு வழக்கில் சதா காலமும் இப்படியே பண்ணுறாள அப்படின்னு சொல்லுவாங்க. சதா கரெக்டான்னு பார்ப்போம். 11 மேலேருந்து கீழே. வந்தனால சதா. ஓகே. 11 மேலேருந்து கீழேங்க. மனைவி வேறு சொல் தாரம் அப்படின்னு சொல்கிறாங்க. தினமலையில் அடிக்கடி பார்க்கக்கூடிய வார்த்தை தாரம். தாய்க்கு பின் தாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. 16 வலமிருந்து இடம் என்ன? விரல்களின் நுனியில் இருக்கும் வெட்ட வளரும். விரல்களில் நுனியில் இருக்கும் வெட்ட வளரும் அப்படின்னா நெயில், நகம் அப்படின்னு சொல்லுவோம்.
14 கீழேருந்து மேலே. ஆறு லேக், ரிவர், நதி. சரிங்க. 13 கீழேருந்து மேலே என்ன? சந்தனமாக கடத்தல் என்று நினைவுக்கு வருபவன். சந்தனமாக கடத்தல் நினைவுக்கு வீரப்பன். சரிங்களா? இப்போ 13 இடமிருந்து வலம் என்ன? துணிவு மிக்கவன், தைரியசாலின்னு இன்னைக்கு தினமலையில் பார்த்தோம். வீரன் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போ 17 கீழேருந்து மேலே என்ன? யமன். யமனை வந்து நீங்கள் என்னன்னு சொல்லலாம்னா, இன்னில் இருக்கல முடியறனால அனைவரையும் சமமாக பார்க்கறதுனால சமன்னு சொல்லலாம், நம்மன்னு சொல்லலாம், காலன்னு சொல்லலாம். 17 போட்டு 17 இடமிருந்து வலம் என்ன? டேஷ் நிலம் வேண்டும் பராசக்தி என பாரதியார் சொன்னார். பாரதியார் வந்து என்ன சொன்னார்? காணி நிலம் வேண்டும், அங்கே அழகிய நன்மாடங்கள் வேண்டும் அப்படின்னு சொன்னார். அங்கே தென்னமரம் வேணும், அதில் சுவையாக நீரெல்லாம் வேணும்னு சொன்னார். ஓகே, யமனை வந்து நீங்கள் இப்போ என்னன்னு சொல்லுவீங்கன்னா காலன் அப்படின்னு சொல்லலாம். இங்கே கா வந்திருக்கனால. இல்லைன்னா நமன், சமன். இதுதான் இன்றைய பதில்கள். தப்பாக மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தால் கமெண்ட்டில் கொடுங்க. ஆன்சர்ஸ் அனுப்பக்கூடியது போஸ்ட்லனாலும் அனுப்பலாம், இல்லை மெயிலனாலும் அனுப்பலாம். நன்றிங்க. சப்போர்ட் பண்ணி கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க.